இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ போட்டது மூலமா ஃபேமஸ் ஆனவர் தான் ரசிகர்களின் ரசிகன் மணி. இவர் தன்னோட பலவிதமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லயும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு வராரு. இது மூலமா தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காலேஜ்ல சீஃப் கெஸ்டா போயிருந்தப்ப இவருக்காக எக்கச்சக்கமான கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கத்தி ஆரவாரம் பண்ண வீடியோ வைரல் ஆகி இருந்தது. அந்த வகையில ரீசெண்டா இவர் ஒரு பொண்ணு கிட்ட வீடியோ கால்ல ஆபாசமா பேசுற மாதிரியான ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. இதுக்கு நெட்டிசன்ஸ் பலரும் இவரை பத்தி தப்பு தப்பா பேசியும் திட்டியும் மீம்ஸ் போட்டுக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல இவருடைய ஃபேன்ஸ் பலரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி அது எடிட்டட் வீடியோன்னு பேசிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த விஷயத்தை பத்தி ரசிகர்களின் ரசிகன் மணியே பேசியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி என்னதான் வேணும் உங்களுக்குலாம் 2 மாசத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் ரூமர்ஸ கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. FB ட்விட்டர்லாம் காஜி டாஷிங் தான் இருக்கீங்களா, எப்போ எவனை பத்தி தப்பா பேசலாம்னு ஆல்ரெடி பல மாசம் முன்னாடி இப்படிதான் கிளப்பி விட்டாங்க. அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள திட்டி வீடியோ போட்டப்ப யார் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நீ பொத்திட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன புரியலனா இந்த அளவுக்கு கேவலமா என்ன எடிட் பண்ணி போடுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? இதுக்கு எல்லாரும் மாதிரி நானும் எப்படி வேணா இருந்துட்டு போயிருவேனே. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஏதாச்சும் மீம் பேஜ் FB ட்விட்டர்னு இப்படி எங்க என்ன பத்தி ரூமர்ஸ் பார்த்தாலும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் சைபர் கிரைம்ல அந்த போஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நானும் பண்ணிருக்கேன். இந்த டைம் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. கூடவே போன முறை சைபர் கிரைம்ல கேஸ் ஃபைல் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி இது லாஸ்ட் டைம் கேஸ் ஃபைல் பண்ணது, கேஸ் நம்பரை போட்டு செக் பண்ணி பாருங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க, சாகடிச்சிடாதீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு.